ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி ஸ்கொயர் ஃபேஷன் அப். இன்றைக்கி என்ன வீடியோனா 2 in 1 மேக்ஸி இல்லைனா பார்ட்டி வேர் கவுன் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக இருக்கிற மேக்ஸியை நம்ம 2 in 1 கிராண்டாக மாற்ற போகிறோம். இந்த ட்ரெஸ் என்னோடய மெட்டர்னிட்டி ஷூட்டுக்காக நான் ரெடி பண்ணது. எப்படி ரெடி பண்ணேங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கு இதுக்கு ஸ்கர்ட்டுக்கு கிரேப் லைனிங் எடுத்திருக்கேன். யோக்குக்கு சாட்டின் எடுத்திருக்கேன். யோக்குக்கான லைனிங் இருக்குது. இது சில்வர் ஜரி இருக்கிற மாதிரியான நெட் ஃபேப்ரிக்கு. இது வந்து கிளிட்டர்ஸ் இருக்கிற மாதிரி. யோக்கு பேட்டர்ன் ட்ரா பண்ணிடலாம். நான் 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆஃப் த ஷோல்டரும் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1/2 இன்ச்சு கீழே இறக்கியிருக்கேன். கீழேருந்து 2.5 இன்ச்சு வந்து உள்ளே நான் மார்க் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் ஸ்டிச்சிங் கூட. போட் நெக்குங்கிறதுனால ஃப்ரண்ட் டு பேக்குக்கும் நான் 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி லைன் நெக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஷோல்டரோட பாதியிலிருந்து டேப்பு வச்சு நம்ம ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம். பஸ்ட்டு ஹைட் வந்து 10ம் வேஸ்ட் ஹைட் வந்து நான் 13ம் மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக நான் விட்டுக்கிறேன். ஆஃப் ஷோல்ட்ரு என்ன மார்க் பண்ணமோ அதே ஹைட் வந்து ஆர்ம் ஹைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ரவுண்டு மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட்டு ரவுண்டு /4, அதே மாதிரி பஸ்ட்டு வேஸ்ட்டு ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட்டுக்கும் வேஸ்ட்டு ரவுண்டுக்கு மட்டும் 1/2 இன்ச் வந்து நான் லூஸ் கொடுக்குறேன் ஈஸு. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி இதே மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து 1 இன்ச்சு மேலே மார்க் பண்ணி கர்வ் யூஸ் பண்ணி இது மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹைட் என்ன மார்க் பண்ணமோ அதோட மிட் பாயிண்ட் எடுத்து இன்வெர்ட்டாக 1/2 இன்ச் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பேக் ஆர்ம் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் வந்து 1/2 இன்ச்சு ட்ரா பண்ணோம் இல்லையா, அது கூட கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது ஃபுல்லாக பேட்டர்ன் முடிஞ்சது. நம்ம எக்ஸ்ட்ரா சீம் வந்து 1.5 இன்ச்சஸ் மாதிரி கொடுத்துட்டு ஓவராலாக நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நெக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேம் தாங்கிறதுனால ஒன்றாவே வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு தனியாக பேக்கு தனியாக மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ஆர்ம் வந்து நம்ம கர்வு கட் பண்ணிக்கலாம். யோக்குக்கு லைனிங்கில் மார்க்கிங் முடிஞ்சுது. இப்போ வந்து நான் சாட்டின் ஃபேப்ரிக் எடுத்து அதை கட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ஓவராலாக லைனிங்கும் மெயின் சாட்டினையும் வந்து வச்சு அலைன் பண்ணி ஓவராலாக ஒரு ஸ்டிச் கொடுத்துடலாம். ஃப்ரண்ட் தனியாக பேக்கு தனியாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். கிளிட்டர் இருக்கிற ஃபேப்ரிக் வந்து நான் யோக்குக்கு தேவையான மாதிரி 2 எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கு 1, பேக்குக்கு 1. இதையும் வந்து நம்ம சாட்டின் மேலே வச்சு அலைன் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டால் நான் ஃப்ரண்ட்டில் ப்ளீட்டு கொடுக்க போகிறேன். பேக் வந்து ப்ளைனாக தான் இருக்கும். அதுக்கு பதிலாக சீக்வன்ஸ் ஃபேப்ரிக்கே கிளிட்டர் ஃபேப்ரிக்கே நான் பேக்குக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரண்ட் ஃபேப்ரிக் நம்ம எடுத்துக்கலாம். அதோட சென்ட்ரு வந்து நம்ம ஃபைன் பண்ணிக்க போகிறோம். டபுளாக ஃபோல்ட் பண்ணால் நமக்கு சென்ட்ரு கிடச்சிரும். அந்த சென்டரில் இருந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 பக்கமுமே நான் 2 இன்ச்சு மார்க் பண்ண போகிறேன். நான் கொடுக்க போகிற ப்ளீட் வந்து ரொம்ப கிராஸாக வச்சு தான் நான் கொடுக்க போகிறேன். அதுக்காக சீக்வன்ஸ் ஃபேப்ரிக் தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம லெஃப்ட் சைடு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 2 இன்ச்லேருந்து நான் ஷோல்ட்ருக்கு வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற ப்ளீட் வந்து உள்ளே இன்வெர்ட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம ப்ளீட் வந்து கொடுக்க போகிறோம். நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் இருக்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு ப்ளீட்டு கொடுக்குறேன். ப்ளீட்டு கலையாமல் இருக்கிறதுக்காக கீழே மேலே ஷோல்டர்லேயுமே வந்து நான் பின் பண்ணி தான் ப்ளீட்டு கொடுக்குறேன். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்கன்னா டேரெக்டாகவே ப்ளீட்டு கொடுத்துக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் ப்ளீட்டுக்கு என்ன சைஸ் கொடுக்குறோமோ சேம் சைஸு தான் கண்டினியூவாக வரணும். நான் ஒரு ஆஃப் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி ப்ளீட்டு கொடுத்துக்கிறேன். சைடு 1.5 இன்ச் நம்ம சீம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதே மாதிரி ப்ளீட்டு கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸஸாக இருக்கிற எல்லா நெட் ஃபேப்ரிக்குமே வந்து நான் ட்ரிம் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம பின் பண்ணியிருக்கோம்ல, இதை மட்டும் நம்ம ஷோல்டர்லேருந்து சைடு கீழே வேஸ்ட்டு ஒரு சைடு அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த பின் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது ப்ளீட் வந்து எல்லாமே ஈவனாக இருக்கா, ஒரே சைடாக இருக்காங்கிறத பார்த்து மெல்லமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
இப்போது நம்ம ரைட் சைடு வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அழகாக ப்ளீட் வந்து கம்ப்ளீட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடில் இதே மாதிரி ப்ளீட் கொடுக்க போகிறோம். ஸ்டார்டிங்களோட ப்ளீட் வந்து இன்வெர்ட்டாக இருக்கிற மாதிரி வச்சு ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து மேலே கீழேன்னு ஈவனாக பின் பண்ணி அட்டாச் பண்ணேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் கீழே மட்டும் தனியாக ப்ளீட் எடுத்து ஒவ்வொன்றா ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷோல்ட்ரு, ஆர்ம் அங்கே வந்து ப்ளீட்டு நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம ரைட் சைடு எவ்வளோ அழகாக நீட்டாக ப்ளீட்டு கொடுத்தோமோ அதே மாதிரி தான் லெஃப்ட் சைட்லேயும் சேம் டிஸ்டன்ஸில் வச்சு ப்ளீட்டு கொடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை நம்ம ட்ரிம் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பின்ன ரிமூவ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஓவராலாக நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டு, சைடு, ஆர்மு, தென் ஷோல்டர். ஃப்ரண்ட்டு ப்ளீட் வந்து நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஷோல்டரை அட்டாச் பண்ணிக்கலாம். ரைட்டு வச்சு பேக்கு ஃப்ரண்ட்டோட ஷோல்டரை 1 சென்டிமீட்டர் அலவன்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நெக் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணணும். நான் வந்து பயா ஸ்ட்ரிப்பு யூஸ் பண்ணி நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவு, அதுக்கு நான் சர்க்குலர் ஸ்லீவ் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கு. 2 லேயர் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஒன்று ஒரு 3 இன்ச் மாதிரி, இன்னொன்று வந்து ஒரு 5 இன்ச் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். 2யும் அட்டாச் பண்ணிவிட்டு யோக்கோட நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ரைட் மாதிரி வச்சு 1 சென்டிமீட்டர் சீம் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக எடுத்துருக்கிறதுனால சீம் வந்து நமக்கு தெரியும். ஆர்ம் கிட்ட நம்ம 1 சென்டிமீட்டர் ஸ்டிச் கொடுக்குறது. அதை வந்து ஹைட் பண்ணுறதுக்கு நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 1 சென்டிமீட்டர் சீம் கொடுத்தோம் இல்லையா, அதை வந்து நாச்சஸ் கொடுத்து உள்ளே மடித்து நான் அடிச்சிருக்கேன். ஒரு டாப் ஸ்டிச் கொடுக்கும்போது நமக்கு வந்து சீம் வந்து தெரியாது. சர்க்குலர் ஸ்லீவும் லேயர்டு ஸ்லீவ் 2மே ஒன்று தான். அது வந்து எப்படி பண்ணணுங்கிறது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஆர்மை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் ஃபைனல் லுக் இருக்கும். இந்த வீடியோவில் ப்ளீட்டட் யோக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதோட கண்டினியூஷனாக நான் செகண்ட் வீடியோவில் ஸ்கர்ட் எப்படி பண்ணலாம், அதை 2 in 1 எப்படி நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு பேட்டர்ன், வேறு டிசைனில் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.